நியூட்ரிஷன் பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அப்படி நம்முடைய தலைமுடியிலிருந்து கால்நகத்து வரைக்கும் செல்லுக்கும் உள்ளேயும் வெளியும் எந்த இடத்துக்குமே நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சொல்லலாம். அதாவது இந்த we are made up of this protein. கருவறை முதல் பாத்தீங்கன்னா கருவறை வரைக்கும் சொல்லலாம். எது நம்மளுக்கு முக்கியம் கேட்டீங்கன்னா புரோட்டீன். அப்போ இந்த புரோட்டீன் எவ்வளவு ஒரு நாளைக்கு வேணும், எப்படி எடுத்துக்கிறது, என்ன சோர்ஸ் எடுத்துக்கிறது, அது என்ன, வாட் இஸ் த குட் குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன். நம்மளுக்கு டெய்லி சிம்பிளா சொல்ல போனா நீங்க என்ன வெயிட் இருக்கீங்களோ அவ்வளவு கிராம்ஸ். 50 கிலோ வெயிட் இருக்கீங்களா, 50 கிராம் புரோட்டீன் உங்க உடம்புக்கு வேணும். சார் நான் ஆக்சுவலா 60 கிராம் இருக்கும், நான் 100 கிலோ வெயிட் இருக்கேன், 60 கிலோ வெயிட் இருக்கணும், பட் 100 கிலோ வெயிட் இருக்கேன். அப்ப எனக்கு 100 கிராம் புரோட்டீன் வேணுமானா அப்படி கிடையாது, 60 கிராம் புரோட்டீன் தான் கூட போதும், உங்களுடைய ஐடியல் வெயிட்கா இருந்தா போதும். ஆனா நீங்க வெயிட் குறைக்கிற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கிராம் புரோட்டீன் வேணும். அப்போ உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரிதான் புரோட்டீன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுறீங்கன்னா உங்க என்ன வெயிட் இருக்கீங்களோ அதுல இன்டூ 2 டைம்ஸ் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் வேணும். உதாரணத்துக்கு ஒரு 50 கிலோ வெயிட் இருக்காரு ஒருத்தர், அவருக்கு எவ்வளவு கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், இன்டூ 2 டைம்ஸ் 100 கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு வேணும். அதுல ஃபைபர் இருக்கணும், ஃப்ரக்டோஸ் இருக்கும், அது எல்லா டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கும். ரெண்டாவது எவ்வளவு புரோட்டீன் வேணும், அட்லீஸ்ட் 1 கிராம்ஸ். 50 கிலோ வெயிட் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 கிராம்ஸ் 50 கிராம் புரோட்டீன் வேணும். அப்ப அதிகம் எது வேணும், கார்போஹைட்ரேட், அதுல பாதி என்ன வேணும், புரோட்டீன் வேணும். 0.75 கிராம்ஸ் ஆஃப் வெயிட் ஃபேட் இருக்கணும், கொழுத்த அளவு இருக்கணும் 0.75 கிராம்ஸ். 50 கிராம் 50 கிலோ அப்படின்னா ஒரு 35 இருந்து 40 கிராம் ஃபேட் வேணும். அந்த 35 இருந்து 40ல எப்படி இருக்கணும், 1:2. ஒமேகா 6 2 டைம்ஸ், ஒமேகா 3 ஒரு டைப் இருக்கும். அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா 15-20 கிராம் ஒமேகா 6 இருக்கிறீங்க அப்படின்னா ஒமேகா 3 பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் சாப்பிட்டாக்கா அந்த பாடிக்கு, ஒரு காருக்கு கரெக்டான பெட்ரோல் அடிக்கிற மாதிரி. இன்னைக்கு யார் இந்த மாதிரி சாப்பிடுறோம், மாவுச்சத்தை ஓவரா சாப்பிட்டுக்கிறோம். கார்போஹைட்ரேட்டையும் ஒமேகா 6ங்கிற ஃபேட்டையும் ஆர் டிரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், இதெல்லாம் தான் அதிகமா தேவையில்லாத சாப்பிட்டு இருக்கோம். தேவையானது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் காரணம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா கிளியர்லி ஆப்டிமல் புரோட்டீன் கன்சப்ஷன் as with consumption of any other nutrient. இப்ப கார்போஹைட்ரேட் சப்ளிமெண்ட் வேணும்னு வேண்டியதில்லை, வெரி சிம்பிள். இன்ஃபேக்ட் நான் சொன்னது ஒரு பொதுவான கால்குலேஷன். அதை விட இன்னும் சில பேருக்கு இந்த புரோட்டீன் அதிகமா தேவை. யாருக்கு பாருங்க, some people may need 4 times as much as others. ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ், ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், ஸ்ட்ரெஸ் ஆகுது, இன்னைக்கு யார் டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே. ஸோ ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் கேன் இன்க்ரீஸ் புரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்ஸ் பை as much as 30%. ஏன்னா உங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் போதுல பாடிக்குள்ள டேமேஜ் வேகமா நடக்கும். பொதுவாக பாருங்க, அதிகமா கோவப்பட சீக்கிரம் வயசானவங்க மாதிரி ஆயிடுவாங்க, மூச்செல்லாம் சுருக்கும் போது முடி கொட்டி போகும். So if you care about your health, you should check whether your daily protein intake meets the average figures and then adjust it to your personal requirements. If you have difficulty doing this, ask a nutritionist for guidance. அப்ப நார்மலாவே நீங்க என்ன வெயிட் இருக்கீங்களோ அவ்வளவு கிராம்ஸ் புரோட்டீன் வேணும். இதுல இந்த டென்ஷன் ஆகுறது, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான உங்களுக்கு பாடிகளுக்கு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய புரோட்டீன் நார்மலுக்கு கூட 30% அதிகமா தேவை. அப்ப இந்த டேமேஜ் மேக்கப் பண்ண முடியும். சார் புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி போயிருந்துறாங்க, கிட்னி ஸ்டோன் வந்துருக்காங்க, கிட்னி அவுட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இட் ட்ரூ. சில புரோட்டீன் கிட்னி பாதிக்கும். இதை பத்தி எனக்கு டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சிருக்கேன். கிட்னி ஸ்டோன் எதனால வருது, கிட்னி எதனால பாதிக்குது, இதெல்லாம் சைட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற பத்தி சில டீடைல் சொல்றேன். நானு ஒவ்வொரு பாட்டு பத்தி இருக்கிறது. இது ஒரு ஸ்பெஷல் சாப்டர் இருக்குது. கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆகுது, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குது. கிட்னி டேமேஜ். நம்ம கடவுள் எந்த உறுப்புமே ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்கல, கிட்னிக்கு தான் ஒரு ஸ்பேரோட அனுப்பியிருக்காரு. ஆனா அப்படி ஸ்பேர் கொடுத்த கிட்னியவே முடிச்சு கட்டிடும். அதுக்கு என்னென்ன காரணம்னு பாருங்க. which type of protein is better for our kidneys அப்படின்னு ஒரு டாபிக். கிட்னி டேமேஜ் பத்தி டீடைல் ஆகுது, அதுல எஸ்பெஷலி ஒரு புரோட்டீன் பத்தி எழுதுறாரு. It is important to understand that not all protein has the same effect on your kidneys. High animal protein intake can have a profound influence on normal human kidney function by inducing a state called hyperfiltration. அப்போ நீங்க புரோட்டீன் அனிமல் சோர்ஸ், சிக்கன், ரெட் மீட், ஈவன் டயட்ரி சோர்ஸ், இதுல இருந்து நீங்க புரோட்டீன் எடுத்தீங்கன்னா அது கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகும். அதுக்கு பேர் ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் ஸ்டேட் எடுத்தோம்னா கிட்னி நிறைய வேலை செய்யும். A dramatic increase in the workload of the kidney. Hyperfiltration is not harmful if it occurs only occasionally. So என்னைக்காவது ஒரு டைம் நடக்குதா, பாதிப்பு இல்லை. ஆனா அடிக்கடி நடந்துச்சுன்னா அது கிட்னி பாதிப்பு. சில அண்டர்லைன் பண்ணிக்கிற மட்டும் படிங்க, வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லா படிச்சுக்கீங்க. You know that it's more due to the fact that the kidney is subject to handle plant protein very differently from animal protein. ஆனா அதே கிட்னி plant protein different handle பண்ணுது, not like animal protein. Within hours of consuming meat, your kidneys rev up into hyperfiltration mode. This is true of variety of animal proteins, beef, chicken, fish.
appear to have a similar effects, but that equivalent amount of plant protein causes virtually no noticeable stress on kidneys. அப்போ பிளான்ட் புரோட்டீன் சாப்பிடும்போது கிட்னிக்கு எந்த லோட் ஆகுதுல, இம்பாக்ட் சொல்ல போனா கிட்னி வந்து கியூர் பண்ணுது. This animal protein causes the overload. அனிமல் புரோட்டீன் சாப்பிடும் போது உங்க உடம்புக்குள்ள வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆசிட்டோடைய லோடு வந்து அதிகமாகுது. அது வந்து டேஞ்சரஸ், நாட் ஒன்லி ஃபார் கிட்னிஸ். நிறைய ஆர்கன்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகிற காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் லோடு அதிகமாகறதா. அப்போ அதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் புரோட்டீன். ஆனா அதே வெஜிடேரியன் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, உங்க கிட்னி வந்து கியூர் பண்ணுதுங்கிறாங்க. டேமேஜ் கிட்னி கியூர் பண்ணுது. அடுத்து கிட்னி ஸ்டோன். Eating a plant-based diet to alkalize your urine may also help prevent and treat kidney stones. அதே நீங்க பிளான்ட் சோர்ஸ் புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வராமையும், ஒருவேளை கிட்னி ஸ்டோன் வந்திருந்தா கூட அதை ட்ரீட் பண்ற ஹெல்ப் பண்ணும். அதே அனிமல் புரோட்டீன் எடுத்தீங்கன்னா கீழே அண்டர்லைன் பண்ணி பாருங்க, கிட்னி ஸ்டோன் since the 1950s and increasing concepts of animal protein. The researchers couldn't prove cause and effect, so they decided to perform an international trial. They asked the subjects to add extra animal protein to their daily diets. யாருக்குன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அனிமல் புரோட்டீன் ஆட் பண்ணி பார்த்திருக்காங்க. The equivalent about an extra tins worth of tuna fish. Within 2 days of eating the extra tuna, the levels of stone forming compounds, that is called calcium oxalate and uric acid, shoot up such that the subject's kidney stone risk increased 250%. அப்போ அனிமல் புரோட்டீன் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்து 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா 250% சான்ஸ் அதிகமாகுது. Even kidney stone இன்னொரு மேட்டர் இருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் found that subjects who didn't eat meat at all had a significantly lower risk of being hospitalized for kidney stones, and for those who did eat meat, the more they eat, the higher associated risk. அப்ப அதிகமா மீட் சாப்பிட ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகுது. They concluded that overall stone formers should be the counsel to limit the intake of all animal proteins. In fact, another reason a reduction in the animal protein is helpful is that it lowers uric acid buildup. நிறைய பேர் ஐயோ யூரிக் ஆசிட் புரோட்டீன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அது பிகாஸ் ஆஃப் அனிமல் புரோட்டீன் which can form crystals that அது உங்களுக்கு வந்து கவுட் ஆர்த்தடிஸ் வருது. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம கவுட் ஆர்த்தடிஸ் பேசிக்கிறோம். ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே படிச்சு உங்களுக்கு வந்து குத்துற மாதிரி வழியெல்லாம் வரும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய இந்த கால்சியம் சாப்பிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வருதுன்னு. அப்படி கிடையாது. கால்சியம் கொடுத்து ஸ்டோனை கரைக்கிறது அப்படிங்கறத அடுத்து சொல்றாங்க. Dietary changes can be so powerful that cannot be only help prevent kidney stones but also in some cases cure them without drugs or surgery. அப்போ நீங்க வந்து பிளான்ட் சோர்ஸ் புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோனை கரைக்கலாம், கிட்னி ஸ்டோனை வந்து குறைக்கலாம். ஆனா அனிமல் புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன் அதிகமாகும். அதே மாதிரி இந்த ஆசிட் லோடுக்கு வந்து ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. ஃபிஷ், போர்க், பவுல்ட்ரி, சீஸ், பீஃப், எக், இந்த எந்த புரோட்டீன் சாப்பிட்டீங்கனாலும் ஆசிட் லோடு எவ்வளவு அதிகமாகுது. அதே நீங்க வந்து பீன்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிஸ் இதுல இருந்து இப்ப நம்ம பாருங்க மஞ்சப்பட்டாணி வந்து எடுத்து புரோட்டீன் நம்ம புரோட்டீன் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளவு பவர்ஃபுல்லான புரோட்டீன். நம்ம எங்க மஞ்சப்பட்டாணி கண்டிப்பா பார்த்தது லைஃப்ல வரைக்கும். அந்த மாதிரி வந்து பிளான்ட் சோர்ஸ் சாப்பிடும்போது பாருங்க ஆல்கலைன் பேஸ்டா மாறி இருக்கு. நம்ம பாடி எந்த அளவுக்கு ஆல்கலைன் பேஸ்டா இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனா நீங்க அனிமல் புரோட்டீன் சாப்பிட நம்ம குழந்தைக்கு ஏன் முட்டை கொடுக்குறோம், புரோட்டீன் இருக்குது. ஏன் சிக்கன் மட்டன் கொடுக்குறோம், புரோட்டீன் இருக்குது. ஆனா அது என்ன ஆகுதுங்க, ஆசிட்லோட வந்து அதிகப்படுது. அதே மாதிரி கேன்சர் பிரிவென்ஷன், ப்ரோஸ்டேட் கேன்சர் இந்த புக்லயே வந்து இன்னொரு டாபிக் கேன்சர் ஏவி ரேஷியோ. அனிமல் ஹாஃப் வீக்கன் டயட் had appeared to slow down the growth of their cancer. வெஜ் புரோட்டீன் சாப்பிட்டோடைய கேன்சர் growth வந்து குறைஞ்சிருக்குது, பட் டிராஸ்டிக் குறைஞ்சிருக்குது. இன்கேட் ரிவர்ஸ் கூட ஆயிருக்குது. அதை பத்தி டீட்டெயிலா நீங்க உட்காந்து படிச்சு பாருங்க.